பார்வதி தேவி காஞ்சிபுரம் வந்து அடைஞ்சா, அங்க எதுக்கு வந்து தபஸ் பண்ணா அப்படிங்கிற டாபிக்கு போறோம். ஒரு சமயம் கைலாசத்துல சிவபெருமான் பார்வதி தேவியார் வாழ்ந்து வந்துட்டு இருக்கா. அப்ப வசந்த ரித்து காலம், ஸ்பிரிங் சீசன்னாலே இந்த வண்டுக்கள்லாம் ரீங்காரம் பண்றது, மயில்கள்லாம் அழகா நடனம் ஆடின்னு இருக்கு, கந்த புஷ்பங்கள் அழகான நறுமணம் வீசின்னு இருக்கு. அது மாதிரி அப்சராஸ் இருக்கா இல்லையா, அந்த அப்சரைகள்லாம் பெண்கள்லாம் வீணா வேணு கானத்திற்கு நடனம் ஆடின்னு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு காட்சி. இதை சொல்றதுலயே நினைச்சு பார்க்கறதுலயே எவ்வளோ ஒரு அழகான ஒரு இமேஜினேஷன் இல்லையா. அந்த மாதிரி அந்த வசந்த ரித்து காலத்துல பார்வதி தேவி என்ன பண்றா, விளையாட்டா சிவபெருமானோட கண்ணை வந்து மூடிடுறா. எப்படி குழந்தை பின்பக்கமா வந்து கண்ணை மூடிண்டு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லீலை தான் இது. எல்லாமே ஒரு டிவைன் லீலா. இதனால நமக்கு ஜீவாத்மாக்களான மனிதர்களுக்கு அவ ஒரு பாட்டத்தை கற்பிக்கிறா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, பார்வதி தப்பு பண்ணா சிவபெருமான் வந்து தண்டனை கொடுத்தா அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து இப்படி ஒரு புராணத்துல ஒரு கதை இருந்து அது மூலியமா நமக்கு வந்து கற்பிக்கிறா. அப்படி பார்வதி தேவி கண்ணை மூடினோன்னு அரக்ஷணம் தான் அந்த கண்ணு மூடப்படுறது. ஆனா லட்சக்கணக்கான வருடங்கள் இங்க பூலோகத்துல போயிடுத்து, இருட்டுல மூழ்கி ஜீவராசிகள் எல்லாம் மரணம் அடைஞ்சிடுத்து. தேவதாஸ்கெல்லாம் என்ன ஆறதுனே புரியல. அவெல்லாம் குழப்பத்துல கைலாசத்துக்கு வந்து சிவபெருமானே இங்க கீழே வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஒண்ணுமே இல்லாம பிரளயம் ஆயிடுத்து, என்ன ஆச்சுன்னு பாக்கறதே ஒரு ½ செகண்ட் தான் சிவபெருமானோட கண்ணை மூடிருக்கா. ஏன்னா அவரோட கண்ணு திறந்தாதான எல்லா இந்த பஞ்ச கிருத்தியங்கள் சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஆதியான காரணமே அவர் தான். அப்படி அந்த அரக்ஷணம்ங்கிறது இங்க பூலோகத்துல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹவ் பாஸ்ட். அதனால எத்தனையோ டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க ஜீவராசிகள்லாம் மறிச்சு போயிட்டா. அப்படி இந்த தப்ப உணர்ந்த பார்வதி தேவி உடனே வந்து இந்த தப்பு நடந்துருது இல்லையா, சிவபெருமான் பார்வதிட்ட சொல்றார், பாத்தியா இதனால எவ்வளோ விளைவு, நீ போய் என்ன பண்ற, காஞ்சிபுரத்துல போய் காஞ்சி க்ஷேத்திரம். காஞ்சி க்ஷேத்திரம்ங்கிறது ரொம்ப புனிதமானது. நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி புஷ்பேஷு ஜாதிகி புருஷேஷு விஷ்ணுவும். அதாவது பெண்களுக்குள்ள ரம்ப எவ்வளோ சிறந்தவள், அந்த மாதிரி நகரேஷு காஞ்சினா நகரத்துக்குள்ள காஞ்சிபுரம் ரொம்ப சுப்ரீம். அந்த மாதிரி புஷ்பங்களுக்குள்ள ஜாதி புஷ்பம் இஸ் வெரி வெரி கிரேட். அண்ட் புருஷர்களுக்குள்ள விஷ்ணு பகவான் ரொம்ப உத்தமர், அதான் புருஷோத்தமன் அப்படிங்கிற பேரே வந்தது இல்லையா. அந்த மாதிரி நகரேஷு காஞ்சி, காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போய் நீ தபஸ் பண்ணு, என்ன நினைச்சுண்டு நீ தபஸ் பண்ணு, நான் ஒரு நாள் வந்து என்னோடையே உன்னை ஐக்கியமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பார்வதி தேவியும் அவ பண்ண தப்ப உடனே உணர்ந்துடுறா. அதை உணர்ந்து வருத்தப்பட்டு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டதுனாலதான் இந்த ஒரு உபாயத்தை சிவபெருமான் கொடுக்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன லைஃப் லெசன், இது வெறும் கதை கிடையாது. திஸ் இஸ் நாட் அ ஸ்டோரி டெல்லிங் ஆர் ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட். நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா, நமக்கு என்ன லைஃப் லெசன்னா, எத்தனையோ தப்புகள் நம்ம வாழ்நாள் தினசரி வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சு தெரியாம. அப்படி தெரியாம பண்ண தப்புக்கு நம்ம உடனே அந்த மன்னிப்பு ஈஸ்வரன் கிட்ட மனசால நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு உபாயம், அதுக்கு ஒரு பரிகாரம் அவர் கொடுக்கிறார், நம்மள ஃபர்கிவ் பண்றார். அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, மனசால எத்தனையோ தப்புகள் பண்றோம், கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம தெரிஞ்சு. நம்ம தினசரி நம்ம பிரேயர்ல இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். தெரியாம பண்ண தப்புக்கெல்லாம் எப்படியோ என்ன மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்றதுன்னா கண்டிப்பா அவர் ஆசுதோஷி. சிவபெருமான் எப்பவுமே உடனே சந்தோஷம் அடைஞ்சிருவார். ஆசுன்னா இம்மீடியட், தோஷின்னா சந்தோஷம் அடையிறது. ஸோ இம்மீடியட்டா சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு அனுகிரகத்தை பண்றவர் அந்த சிவபெருமான். அப்படி பார்வதி தேவிட்ட சிவபெருமான் காஞ்சிபுரம் போன்னு சொல்ல, பார்வதி தேவியும் அந்த காஞ்சி க்ஷேத்திரம் மோக்ஷபுரி, 7 மோக்ஷபுரி இருக்கு பாரத தேசத்துல. அதுல தெற்கு தேசத்துல இருக்கிற ஒரே ஒரு மோக்ஷபுரி காஞ்சி க்ஷேத்திரம். அப்படி அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு வந்து அடையறா. கடுமையான தபஸ், அதாவது அம்பாளா இருந்தாலும் அவ வந்து உடம்ப வருத்திண்டு அந்த கடுமையான தபஸ். வெயில் காலத்துல அக்னியை மூட்டி அக்னிக்கு நடுவுல இருந்து தபஸ் பண்றா. குளிர் நாள்ல ஐஸ் கோல்டு வாட்டர், அப்படி அந்த சில் வாட்டருக்கு நடுவுல இருந்து தபஸ் பண்றா. கம்பா நதி தீரத்துக்கு போறா. அவர் சொல்றார், ஒரு ஏகாம்பரம் இருக்கும். ஏகாம்பரம்னா சிங்கிள் மேங்கோ ட்ரீ காஞ்சி க்ஷேத்திரத்துல இருக்கும். சிவன் சொல்றார், நீ அங்க அதுக்கு கீழே போய் நின்று நீ தபஸ் பண்ணு, கீழே இருந்து தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றார். அது மாதிரி அந்த ஏகாம்பரத்தை வந்து அடைஞ்சு அந்த மாமரத்துக்கு கீழே கம்பா நதி ஓடின்னு இருக்கு. அந்த நதி தீரத்து கீழே கடுமையான தபஸ் எவ்வளவோ வருஷங்கள் பண்ணிட்டு வரா. அப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதே சிவபெருமான் இவளோட டிவோஷனை நம்ம டெஸ்ட் பண்ணலாம், பக்தியை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு நாள் அப்படி ஒரு வெள்ளம் வந்து தாக்குறது அந்த கம்பா நதி.
அதுக்கு முன்னாடி அவ அந்த மண்ணுலயே சிவலிங்கம் மாதிரி பண்ணி வச்சுன்னா பார்வதி தேவி தபஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கா. சிவபெருமானா பாவிச்சு அந்த நதியிலேருந்து எடுத்த மண்ணில் பண்ண சிவனையே சிவபெருமானா பாவிச்சு தபஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த நதியில வெள்ளம் பெருக்கி வர அந்த சிவலிங்கம் எப்படியோ அதுல போயிட போறதோ அப்படிங்கிற ஒரு பயம். இதுதான் அந்த உண்மையான பக்தி. கஷ்ட காலத்துலயும் நம்ம பகவானை கைவிடக்கூடாது. நமக்கு ஒரு சஃபரிங் வந்துருதுன்னா ஐயோ வந்துருது, நம்மளுக்கு சுவாமி ஒன்றும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லாம இது பின்னாடி ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது நடக்கிறது அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் என்டியூரன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இது ஒரு லைஃப் லெசன் இங்கேருந்து. அந்த மாதிரி அந்த வெள்ளம் பெருக்கி வரத்தே அம்பாள் வந்து அதை விடவே இல்லை, ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சிவபெருமான் காட்சி அளித்து நான் தான் வந்து உன்னோட பக்தியை நீ எந்த அளவுக்கு தபஸ் பண்றங்கிறத சோதிக்கிறதுக்காக இப்படி ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்தேன். நீ பண்ண இந்த மண்ணால பண்ண லிங்கம் எப்பவுமே இந்த க்ஷேத்திரத்துல ஏகாம்பிரநாதரா, அதுவே பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்றாகவும் இது இங்க இருக்கும். காலம் காலமாக பக்தர்கள் இங்க வந்து அதை வேண்டிப்பா அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட அந்த பார்வதி தேவி காஞ்சிபுரத்திலையும் காமாட்சியா காட்சி அளித்து சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி, அதாவது என்ன தார்மீகமான ஆசைகள் நமக்கு இருக்கோ அவ கண் கட்டாட்சத்தினாலேயே பூர்த்தி பண்றவள் தான் காமாட்சி. லலிதா மகா திரிபுர சுந்தரி ஸ்வரூபமாக பத்மாசனத்துல காஞ்சிபுரத்துல உட்கார்ந்துன்னு நமக்கு அருள் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அந்த காமாட்சியை பத்தி சொல்றதே மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி, அதாவது நம்ம காஞ்சிபுரத்துல பீட்டாதிபதியாவும் இருந்தவர். அதற்கு முன்னாடி அவர் ஒரு மூக்க கவி, டம் பர்சன். அவரால் வாய் திறந்து ஒன்றும் பேச முடியாது. காமாட்சி கோவில்ல முன்னாடி உட்காந்துட்டு எப்பவுமே அவர் தியானத்துல இருப்பார். ஒரு நாள் காமாட்சியே வந்து அவளோட தாம்பூலத்தை கொடுத்து அவர் அந்த 500 ஸ்லோகம், மூக்க பஞ்சசத்தின்னா 500, அந்த 500 ஸ்லோகத்தை பாடினார் இல்லையா. அதுல அழகா இந்த காமாட்சி அம்மன் இந்த வெள்ளம் வரத்தே எப்படி அந்த லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிண்டா, அந்த ஆலிங்கனம் பண்ற சமயத்துல அவளோட கங்கணம், அந்த கங்கணத்தோட மார்க் அந்த லிங்கத்துல உழுந்துதான். அந்த ரேக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க் இண்டிகேஷன் மாதிரி, அது மாதிரி அவளோட மார்பும் அந்த லிங்கத்து மேல அப்படியே ஒரு அடையாளமா பதிஞ்சுதான். அந்த அளவுக்கு அவ ஆலிங்கனம் பண்ணி கட்டி பிடிச்சுன்னு இருக்கா, வெள்ளம் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. அதை ரொம்ப அழகா சொல்ற மாதிரி மூக்க கவி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு ஆர்யா சதகத்துல. 15வது ஸ்லோகம். அங்கித சங்கர தேஹாம் அங்குரிதோ ரோஜ கங்கணாஸ்லேஷைஹி அதிகாஞ்சி நித்ய தருணீம் அத்ராக்ஷம் காஞ்சி தத்புதாம் பாலாம். அதாவது அங்கித்தனா ஒரு மார்க். இங்க சிவபெருமானோட தேகத்துல, சங்கரரோட தேகத்துல அவளோட மார்போட ஒரு மார்க்கும் அந்த கங்கணத்தோட ஒரு மார்க்கும் இன்னுமே இருக்கு. ஏகாம்பிரநாதர் சிவலிங்கத்தை போய் நீங்க தரிசனம் பண்ணா அம்பாலோட இந்த 2 அடையாளங்களும் அந்த சிவலிங்கத்துல பதிஞ்சு இருக்கு. அதுதான், இது வெறும் புராணம் கதை கிடையாது, உண்மையாக நடந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த காஞ்சிபுரத்துல நித்திய தருணி, எவர் யூத்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்பாள் வந்து நித்திய தருணியா இருந்துண்டு காட்சி தந்துண்டு அருள் பாலிக்கிறா, நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல சிவபெருமான் வந்து என்னோட லீலை தான் அப்படின்னு வந்து சொல்றார். அதுக்கப்புறம் என்ன ஆறது, சிவபெருமானே நீ அருணாச்சல க்ஷேத்திரத்துக்கு போய் அங்க கௌதம மகரிஷின்னு என்னோட பெரிய பக்தர் ஒரு சிவனடியார், அவர்கிட்ட போய் இந்த அருணாச்சல மகிமையை கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றார். அதனால அங்கேருந்து கிளம்பி பார்வதி தேவி இந்த அருணாச்சலத்தை வந்து அடையறா.